வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழகம் முழுவதும் உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. இந்த முகாமில் பெயர் சேர்க்கிறது, பெயர் நீக்கிறது, இந்த மாதிரி எல்லா ஓட்டர் சம்மந்தப்பட்ட சேவையுமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்லாம் முடிஞ்சு உங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை பார்த்தா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர் பெயரை நீக்கியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, யார் யார் பெயரெலாம் நீக்கியிருக்காங்க, வரைவு வாக்காளர் பட்டியலில் யார் யார் பெயர்லாம் இருக்குது, ஸோ எப்படி ஓட்டர் லிஸ்ட் செக் பண்ணுறது, இது குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வாக்காளர் சிறப்பு முகாம் அறிவிச்சிருக்காங்க. எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் 27, டிசம்பர் 28 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, அதேமாரி ஜனவரி 3 மற்றும் ஜனவரி 4 ஆகிய தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தத்திற்கான சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது அப்படின்ற மாரி தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க. இது தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லையுமே, அதாவது நீங்கள் ஓட்டு எங்கே செலுத்துவீங்களோ உங்கள் வாக்குச்சாவடி அலுவலகம் இருக்க பாருங்கள், அங்கே தாங்க உங்களுக்கான சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. சம்மந்தப்பட்ட பிஎல்ஓலாம் இருப்பாங்க. அங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே. ஸோ புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது, கரெக்ஷன் பண்ணுறது, பெயர் நீக்கம் பண்ணுறது, தொகுதி மாற்றுவது, எல்லாத்துக்குமே அங்கேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க முக்கியமான அறிவிப்புங்க. அதாவது உங்களுக்கு இந்த தேதி நோட் பண்ணிக்கோங்க. 27, 28 டிசம்பர் மாதம், ஜனவரி 3, 4 அதாவது சனி ஞாயிறு எல்லாமே சண்டே நடைபெற போது சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ அங்கே இருப்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு எதுவாக இருந்தாலும் சரி, ஓட்ட சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சேவைக்கும் சரி நீங்கள் மனு கொடுக்கலாங்க. ஃபார்ம் 6 புதிய ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறது. அதேமாரி ஃபார்ம் 7 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸோ வாக்காளர் சேர்க்கைக்கு ஆட்சேபனை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா அதை நீங்கள் பண்ணுறது. படிவம் 8 பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, தொகுதி மாற்றுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. முகவரி மாற்றம், வாக்காளர் திருத்தம், புகைப்படம் மாற்றம் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ டைமிங் பொறுத்த வரைக்கும் 19/12/2025 18/1/2026 கடைசி தேதி 18/1/2026. இந்த தேதிக்குள்ளே எது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது, பெயர் நீக்கம் பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, தொகுதி மாற்றுறது எல்லாத்தையுமே அந்த தேதிக்குள்ளே பண்ணால் மட்டும்தான் உண்டு. அதுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அதாவது ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டை பிப்ரவரி மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 18/1/2026 எல்லா ப்ராசஸையுமே முடித்தாதான் அந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் வர சொல்ல சரியாக வரும். அதேமாரியே புதிய ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறவங்களும் அந்த தேதிக்குள்ளே பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு வர சொல்ல உங்கள் பெயர் வரும். அந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க வருகிற எலெக்ஷனில் உங்களால் ஓட்டு போட முடியும். அதனால் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லையுமே சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ மறக்காமல் கலந்துக்கோங்க. ஓட்டர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் மனு கொடுத்து எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் பார்த்தா முகாம்லாம் கலந்துக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் முகாம் போக வேண்டாம். ஆன்லைன்லேயே உங்களுக்கு எல்லா சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. voters.ec.government.in இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா எல்லா சர்வீஸுமே இந்த வெப்சைட்லேயே பண்ணிக்கலாங்க. ஸோ புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது, அதேமாரி பார்த்தீங்கன்னா பெயர் நீக்கம் பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தொகுதி மாற்றுறது வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த வெப்சைட் மூலமாக. ஆல்ரெடி எப்படி புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறது அதுக்கு கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு அந்த வீடியோ பார்த்து புதிய ஓட்டர் ஐடிக்கு நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஓட்டர் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கான்பாக்ஸ் தெரிவிங்க, அதை கொடுத்து வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போதைக்கு இது தாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ சிறப்பு முகாம் ஏற்படுத்துகிறாங்க, அதுக்கான ஒரு தகவலை தான் கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க முகாமில் கலந்துக்கிட்டு சேவையை பெற பாருங்க. அதேமாரி பெயர் நீக்கம் பற்றவங்க நீங்கள் புதுசாக தான் ஃபார்ம் 6 பயன்படுத்தி ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணி பெயரை தக்க வச்சுக்கோங்க. 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கவங்க புதிய ஓட்டர் ஐடிக்கும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே இதுக்குள்ளே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பண்ண முடியாது, இப்போயே ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க. எல்லாத்தையுமே ஆன்லைன் மூலமாகவோ முகாம் மூலமாக போயிட்டு பண்ண பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.